வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நிலாக்கண்ணு ஒரு 10 சேலை எதுவும் கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுனடா. உனக்காக மைனிங்க எத்தனை சேலை எடுத்துட்டு வந்திருக்காங்க தெரியுமா? ஆமா பாட்டி, நானே சுடிதார்ல ட்ரெண்டியா இருக்கேன். பியூட்டி இவ பட்டு சேலையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணுமா இன்னைக்கே? இல்ல இல்ல, அவளுக்கு எது விருப்பமோ அது போடட்டும், எது வசதியா இருக்கோ அதை செய்யட்டும். நிலாக்கண்ணு, ஏன்டா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமா பிள்ளைய என்னன்னு காலு, முகம் ஏன் வாடி போயிருக்கு? நிலா என்னடா ரிசப்ஷன் அதுவுமா அப்பா பக்கத்துல இல்லையான்னு வருத்தப்படுறியா? ஒண்ணும் இல்ல, பிள்ளை ஏதோ டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நிலா அப்படியாடா? இங்கே பாரு பேத்தி பிள்ளை, அண்ணன் மதனி எல்லாம் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நீ ஏதாவது பேசலைன்னா அவங்க பதறிடுவாங்க. அப்படியெல்லாம் பதற மாட்டோம். பிள்ளைய முகம் வாட வைக்கிற அளவுக்கு உள்ள வீட்டிலையா கட்டி கொடுத்துருக்கோம் பிள்ளைய. அப்படின்னா என் பேர பிள்ளைய கூப்பிடுங்க, அவன் வந்து என்னன்னு கேட்கட்டும். மாப்பிள்ளை தங்கி தானே நின்னாரு, இந்த கூப்பிடுறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள, உங்க ஆட்டா கூப்பிடுறாங்க. வராரு. நிலா, மாப்பிள்ள தம்பி வராரு. எதுவும் வாங்குறதுக்கு விட்டு போச்சா, இல்ல ஏதாவது செய்யணுமா, என்னன்னு சொல்லு. ஆத்தா என்ன? வாயா, உன் பொண்டாட்டி என்ன உம்முன்னு உட்காந்துருக்கா, என்னன்னு காலு. நிலா என்னாச்சு? பாத்தீங்களா, வீட்டுக்காரன் வந்து கூப்பிட்டதுண்டா என்னன்னு நிமிந்து பாக்குறா. அப்படின்னா புருஷ பொண்டாட்டிக்கு நடுவில் ஏதோ செல்ல சண்டை போல தெரியுது. நிலா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியாதா உங்களுக்கு? சொல்லவா இவங்க கிட்ட? கரெக்ட். அப்படின்னா அதான், 2 பேருக்கு நடுவில் ஏதோ சின்ன சண்டை. சின்ன சண்டை இல்ல, செல்ல சண்டை. சரி அப்படின்னா வாங்க, அதையெல்லாம் அவங்களே பேசி தீர்த்துக்கிடட்டும், நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். அதான் சரி வாங்க. பேத்தி பிள்ளை, ஆத்தா எப்பவும் உன் பக்கம் தான், விட்டுறாத அவனை, ஒரு புடி பிடிச்சிரு. மாப்பிள்ள, நாங்க உங்க பக்கம் தான், நீங்களும் உங்க பிடிய விட்டுறாதீங்க. ஏக்கா, நம்ம யார் பக்கம் நிக்கிறது? வா, அவங்க பேசட்டும், நம்ம போவோம். சரி மாப்பிள்ள, எதுனாலும் பாத்துக்கலாம், அடிச்சு பேசுங்க. நிலா கண்ணு, நீயே எதனால அடிச்சு பேசுடா. மைனி எல்லாம் அங்க உட்காந்துருக்கோம். என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு போறாங்க? நிலா, நீ எதுக்கு என்னை முறைச்சுக்கிட்டே இருக்க? என்னடி சின்ன பிள்ளை தனமா பிஹேவ் பண்ற? நமக்குள்ள நடக்கிறதெல்லாம் எதுக்கு உங்க வீட்டுல சொல்ற? அடேங்கப்பா, நானும் சின்ன பிள்ளை தனமா நடந்துக்கிறேனா? பின்ன என்ன நானா? வெளிய வச்சு என்ன திட்டிட்டு வந்தேன்னு மறந்து போச்சு அதுக்குள்ள. சொல்லட்டா, எனக்கு ரிசப்ஷன் வேண்டான்னு. உனக்கு வேண்டாம் பேசாம இரு, ஆனா எனக்கு வேணும். என்னடி முறைக்கிற? இப்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறது யாரு, நீங்களா நானா? முதல்ல எதுக்கு எடுத்தாலும் இப்படி சண்டை போடுறத நிறுத்துங்க. மாமா மாதிரி கொஞ்சமாவது மெச்சோட நடந்துக்க பாருங்க. அக்கா கிட்ட என்னடான்னா காலையில அப்படி சொல்லி விட்டீங்க, நானும் ரிசப்ஷனுக்கு ரெடியாகி மாப்பிள்ளைய வந்து நிக்க மாட்டேன், இவளையும் வந்து நிக்க விட மாட்டேன்னு. இப்போ தாத்தா கிட்டையும் சண்டை போட்டாச்சு, மாமாவை மன்னிப்பு கேட்க வச்சாச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஹேய், நாங்களே சமாதானம் ஆயிட்டோண்டி, நீ என்னமோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. ஓஹோ, என்ன சமாதானம் ஆனீங்க? நமக்கும் கஸ்தூரிக்கும் கார்த்திக்கும் ஒன்னா ரிசப்ஷன் வச்சுக்கலாங்கிறதுல நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ரொம்ப பெரிய மனுஷத்தனம் தான். இதை முதல்ல எவ்வளவு சொல்லியிருக்கணும்? தாத்தா கிட்ட அம்பிட்டு வசம் வாங்கினதுக்கு அப்புறம் ஓகே சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, நான் வளர்ந்துட்டேன், மெச்சூர்டான பையன். சரி, உங்க மெச்சூரிட்டியை பாப்போம். கஸ்தூரி வீட்டுல தானே இருக்கா, கூப்பிடுங்க. எதுக்கு? இப்ப என்கிட்ட சொன்னதை அவகிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சி தானே, கூப்பிட்டு பேசுங்க. இப்பதான் பேசிட்டு வரேன். என்ன பேசுனீங்க? மெஹந்தி வாங்கி தரையான்னு கேட்டா, அதான் அரவிந்த் அடிச்ச அடியில உன் உடம்பெல்லாம் தடிச்சு செவந்திருக்குமே, இதுக்கு மேல மெஹந்தி வேணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவ அதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னா. இப்ப நான் வேணா 4 அடி அடிக்கவா, செவக்க வைக்கவான்னு கேட்டேன். முறைக்காத, விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்ப அதை சொன்னேன்ல, அதேதான். குடும்பத்துல ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வரும்போது எல்லாரையும் அனுசரிச்சு போறதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நீங்க நல்ல பிள்ளையா, ஆய் பிள்ளையா? அஃப்கோர்ஸ் நல்ல பிள்ளை தான், அதுல என்ன டவுட்? அதுல ஒரு டவுட்டும் இல்ல, அதுவே டவுட் தான். அப்படி நீங்க நல்ல பிள்ளைன்னா இப்ப கஸ்தூரியை கூப்பிட்டு பேசுங்க. என்ன பேசணும்? நீங்க தான் நல்ல மெச்சூர்டான பையன், நல்லா வளர்ந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பேசுங்க. நம்ம 2 பேருக்கும் சண்டைன்னு சொன்னா கொஞ்சமாவது எங்க வீட்டு ஆளுங்க பதறாங்களா, சிரிக்கிறாங்க. எனக்கு மானமே போகுது. ஏதோ தெருவுல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்த பையனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஏய்,
என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க? நீங்க சீரியஸா என்னை திட்டுறதுக்கும் என் கூட சண்டை போடுறதுக்கும் கூட லாயக்கு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் சின்ன பிள்ளைன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களோட நடவடிக்கையும் அப்படித்தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சண்டை, எல்லாத்துக்கும் ஒரு பிடிவாதம். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? கஸ்தூரியை கூப்பிட்டு பேசணும், அவ்வளவுதானே? ஆமா, என்ன பேசணும்? அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணனா, பொறுப்பா, கண்டிப்பா மாமாவை மாதிரி பேசுங்க. நீங்க பேசுற பேச்ச பார்த்து அந்த பிள்ளைக்கு ஒரே சமயத்துல பயமும் வரணும், பாசமும் வரணும். அண்ணன் நமக்கு துணைக்கு இருக்காருங்கிற நம்பிக்கையும் வரணும். கூப்பிட்டு பேசுங்க. சரி, எல்லாம் ஓகே. அதை எதுக்கு இப்ப நான் பேசணும்? நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், வளர்ந்துட்டேன், எனக்கும் கேள்வி கேட்குற ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் வாய்களையே சண்டை போட்டீங்கல்ல, அப்படின்னா இதை நீங்க தான் செய்யணும். பேசுங்க, கூப்பிட்டு அவளை. ஒரு அண்ணனா, பொறுப்பா, உங்க தங்கச்சி கிட்ட பாசத்தோட கண்டிப்போட பேசுங்க. பார்க்கணும் நான் அதை. அப்படி பார்த்தாதான் நான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன் இனிமேல். நாளைக்கு எனக்கும் மைனிக்கும் ரிசப்ஷன் வைக்கும்போது உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சேத்தாப்புல ரிசப்ஷன் வைக்கிறோமா, அண்ணன் உனக்கு துணையா இருக்கேன், எதுனாலும் தைரியமா பயப்படாம என்கிட்ட சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் அங்க ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு நம்பிக்கை கொடுங்க. இப்ப நீ இந்த விஷயத்துக்காக என்கிட்ட சண்டை போட்ட? என்கிட்ட நீ சண்டை போட்ட விஷயமே வேற. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? எனக்கு தான் நீங்க நல்ல புருஷனா இல்ல, அட்லீஸ்ட் இந்த குடும்பத்துக்காவது ஒரு நல்ல பிள்ளையா இருக்கீங்களான்னு பாப்போம். அதுக்கு தான் கூப்பிடுங்க அவளை. இவ என்ன இப்படி பேசுறா? முதல்ல குடும்பத்துல ஒரு நல்ல பிள்ளையா உங்களை மாத்துறேன், அதுக்கப்புறம் எனக்கு நல்ல புருஷனா நான் மாத்திக்கிறேன். கூப்பிடுங்க அவளை. நான் ஆல்ரெடி நல்ல பிள்ளைதான், உனக்கு தான் அது புரியல. கஸ்தூரி, என்னண்ணே மெஹந்தி வாங்கிட்டு வந்துட்டியா? உன் மூஞ்சி, அதான் நைட்டு பார்லர்ல இருந்து வர்றாங்கன்னு அண்ணன் சொல்லுச்சுல. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டேன்? நான் என்ன சொன்னா என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு பாரு. சொல்லுனே, எதுக்கு கூப்பிட்டேன்? ஆமா, அந்த அவன் கார்த்தி, அவன்கிட்ட பேசுனியா? பேசினேன். சரி, அவனுக்கு வீட்ல நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பிளேசர் எடுத்து வச்சிருக்கிறதா ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பிளேசரா? அவனுக்கும் பிளேசரா? ஆமாண்ணே, உங்களுக்கும் கார்த்திக்கும் ஒரே கலர் பிளேசர், 2 பேருக்கும் மேட்சா தான் எடுத்துக்காராம் ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 2 பேருக்கும் ஒரே கலரா? யார் கேட்ட அந்த ஆளு அப்படி பண்ணாரு? ஹலோ ஹலோ எம்கே. என்னடி? நான் என்ன பேச சொன்னா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இருடி, இவ ஒருத்தி. நிஜமாவே 2 பேருக்கும் ஒரே கலர் பிளேசரா? ஆமாண்ணே, அப்படிதானே ஐயா சொன்னாரு. என்னோட பிளேசர் என்கிட்ட தான் இருக்கு, அது எப்படி என் கலருக்கு மேட்சா எடுக்க முடியும்? அது என்னமோ எனக்கு தெரியாதுண்ணே, ஐயா தான் அப்படி சொன்னாரு. நீங்க ஐயா கிட்ட கேளுங்கண்ணே. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அந்த ஆளு? சரி, நான் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கண்ணே. அவன் கார்த்தி என்னை விட கொஞ்சம் கலர் அதிகம், அதனால நாளைக்கு என் பக்கத்துல வந்து நிற்கும் போது ரொம்ப எல்லாம் மேக்கப் போட்டு வந்து நின்றா போறான். சொல்லி வை, கொஞ்சம் 2-3 கோட்டிங் கம்மியாவே மேக்கப் போட சொல்லு. புரிஞ்சதா? சரிங்கண்ணே. பல்ல காட்டாத. உன்னை விட என் பொண்டாட்டி கலர் ஜாஸ்தி, அதனால உங்க 2 பேரை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. சரி, அவன் நாளைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போறானா கேட்டியா? அதெல்லாம் நான் ஒன்னும் கேட்கல. கேட்டு வைக்கிற, எனக்கு உடனே அப்டேட் பண்ற. சரிங்கண்ணே. போய் கேளு முதல்ல, ஓடு. சரிங்கண்ணே. ஆளு மூஞ்சிய பாரு. ஆனா இந்த ஐயாவை சொல்லணும், யார கேட்டு ஒரே கலர்ல பிளேசர் எடுத்தாரு? முதல்ல அவனுக்கு எதுக்கு பிளேசர் எடுக்கணும்? பாத்தியா வெண்ணிலா, இந்த அநியாயத்தை பாத்தியா? பாரு வெண்ணிலா, என்னடி முறைச்சுக்கிட்டே இருக்க? உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. மானமே போகுது எனக்கு, அசிங்கமா இருக்கு. என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏய், இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிட்டு? ஐயோ, இவ என்ன பேச சொன்னா நான் என்ன பேசி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கேன். போச்சு. எம்கே, நீ ஏன்டா இப்படி இருக்க? அப்புறம் கோச்சுக்கிட்டு போகாம என்ன செய்வா? நம்மளால பொறுப்பாலாம் இருக்க முடியாது போல. பேசாம இவளுக்கு மட்டுமாவது ஒரு நல்ல காதல் மன்னனா இருப்போமா? சரி, அதையாவது ட்ரை பண்ணுவோம். பாத்தி பிள்ளை எப்படி இருக்கு? பாட்டி, இது உங்க செலக்ஷனா? சூப்பரா இருக்கு பாட்டி. அது பெரியம்மா, இது என்ன பாவாடை தாவணி மாதிரி இருக்கு? அப்படித்தான் இருக்கும், இப்போல்லாம் இதுதான் ஃபேஷன். கல்யாண பொண்ணுங்க ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி லெஹங்கா போடுறது தான் ஃபேஷன்.
அப்படியா? நம்ம அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போனப்ப ஒரு பிள்ளை இப்படி தான் தாவணி கட்டிக்கிட்டு தலையை விரிச்சு போட்டுட்டு நின்னாலே, நம்ம கூட என்ன கல்யாணம் ஆன பிள்ளை இப்படி பாவாடை தாவணி கட்டியிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருந்தோமே, அந்த மாதிரி தான் இருக்குமா? எஸ் எஸ். ஐயய்ய, அப்படின்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளையும் அப்படித்தானே சொல்லுவாங்க. போத்தா, பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. பெரியம்மா ஒரு பட்டுச்சாலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு அழகா நின்னா தானே கல்யாண பொண்ணா லட்சணமா இருக்கும். நீ எந்த காலத்துல இருக்க பஞ்சு? மலரு என்னடா? ஏத்தே, இது நல்லா இருக்கும் தே, நல்லா அழகா இருக்கும். இருந்தாலும் கல்யாணம் ஆன பிள்ளைய பாவாடை தாவணி போட்ட மாதிரில இருக்கும். 4 பேர் 4 விதமா வாய்க்கு வந்த மாதிரி பேச மாட்டாங்களா? சும்மாவே பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு நாளைக்கு ரிசப்ஷன்ல. அதுல இதுவும் சேர்ந்துட்டா எப்படி? இப்ப எல்லா ரிசப்ஷன்லயும் இப்படித்தான் போடுறாங்க தே. அப்படியா சொல்ற? ஆமா, நான் கூட அன்னைக்கு பார்த்தேன். அந்த பிள்ளை ஏதோ விவரம் தெரியாம போட்டிருக்கோலன்னு நினைச்சேன். ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் போடுவாங்களா? ஆமா, நம்ம பக்கத்துல இதெல்லாம் பழக்கம் இல்லையே மலரு. அதெல்லாம் பழகிக்கலாம் தே. இப்போ படிச்சவங்க பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. கல்யாணத்துக்கு படிச்சல தானே கட்டுறாங்க, ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாடனா மாறுறாங்க. ஒரு நாளைக்கு தான், ஒரு நாள் கூத்து தானே எல்லாம். பெரியம்மா, இது எவ்வளவு ரூபா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இது என் பேத்திங்களுக்கு என்னோட கிஃப்ட். மலரு, இது 80 ரூபா இருக்கும். அது படிச்சால மாதிரி தான் தே. இதுல பண்ணியிருக்கிற டிசைனை வச்சு ரேட்டு கூட குறையா இருக்கும். பட்டுச்சாலை 80 ரூபா ஓட்டு எடுத்தாலும் நாளை பண்ண வச்சு கட்டிக்கிடலாம். இந்த பாவாடை சட்டையை என்ன செய்யறது? நாளைக்கு ஒரு நாள் போட்டா அதுக்கப்புறம் தூக்கி மூளையில தான் போட்டு வச்சிருப்பா. ஐயய்யய்யய்ய. சரி பெரியம்மா, சரி சரி, ஒன்றும் பேசல. சரி, அப்படி விட்டுட்டு போவியா சும்மா? லெஹங்காவா? நல்லா இருக்கே. இது யாருக்கு? எல்லாம் கல்யாண பொண்ணுங்களுக்கு தான். பாட்டியம்மா, இதை எடுக்கிறதுக்கு தான் கடைக்கு வந்திருந்தீங்களா? ஆமா, சொன்னேன்ல பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டுன்னு, அதே தான். அழகா இருக்கே, அருமையா இருக்கு. எங்க உங்க அக்காவை காணும்? அது அந்த பலகாரத்தை எல்லாம் பிரிச்சு அடுக்கிட்டு இருக்காங்க. ஆச்சி, எங்க அக்கா, எங்க அத்தா எல்லாரும் சேர்ந்து. மலரு, நீ எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோ. என்னடா? சரிங்க மைனி, எல்லாருக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். சரி. ஆச்சியவும் சேர்த்து உங்களோட கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மைனி. இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? ஆமா, எங்க என்ன உங்க அண்ணன் மைனி எல்லாம் யாரையும் காணும்? வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி, பார்த்துக்கிட்டு இருங்க. நான் இன்னொரு கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அந்த பிள்ளைய பார்த்து பேசிட்டு வரேன். சரி, போய் பாருங்க. பெரியம்மா, இதை எடுத்து அப்படியே அழுங்காம மடிச்சு வச்சிருவோமா? ஆமா, மடிச்சு வச்சிரு. பெரியம்மா, பாப்பாவும் பாப்பா மாப்பிள்ளையும் வராங்க. வாங்க. என்ன பாப்பா, இதான் உன் தம்பி ரிசப்ஷனுக்கு வர்ற நேரமா? பாப்பா, ஏன்டா அவ்வளவு நேரம்? காலையிலே வந்திருக்கலாம்ல. ஏத்தே, அதான் காலையிலே நான் வந்துட்டேன்ல. ஆமா மாப்பிள்ள, இருந்தாலும் பிள்ளை வந்தான்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரி சரி, எப்படியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்ட போல. சரி வா, உட்காரு. இங்கே பாரு, இந்த ட்ரெஸ்ஸை பாரு. பாப்போம். வாங்க மைனி, உட்காருங்க. வெயில்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோர் எடுத்துட்டாட்டா? இருக்கட்டும். அத்தாய், தம்பி எங்க? யாரை கேட்குற? சின்னவனையா பெரியவனையா? சின்னவனை தான். உள்ளதான் இருக்கான். சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். இந்தா நில்லு. என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை, போ. மைனி, வேகாத வெயில்ல பைக்ல வந்திருப்பீங்க மைனி, கொஞ்சம் மோர் இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அப்பவே உங்க தம்பி கூப்பிட வந்தப்பவே அவர் கூட ஜீப்ல ஜம்முன்னு வந்திருக்கலாம்ல. ஏன், என் வீட்டில் கார் இருக்கு, ஜீப் இருக்கு, உங்ககிட்ட பைக் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வரையோ? இல்ல மைனி, உங்க தம்பி கூட ஜீப்ல வந்திருந்தா வெயில் படாம வந்திருக்கலாம்ல. இப்ப பைக்ல தானே வந்தீங்க, அதுதான் சொன்னேன். நானும் எங்க போனாலும் ஜீப்லயும் கார்லயும் வெயில் படாம போயிட்டு வந்தவதான். தா பாப்பா, அவ என்ன கேக்குறா, நீ என்ன பேசுற? உனக்கு நான் பேசுறது மட்டும்தான் காதுல விழுகும். ஷாலினி, என்கிட்ட தேவையில்லாம யாரும் பேச வேண்டாம். நான் என் தம்பியை தான் பார்க்க வந்தேன். தம்பி. ஷாலினி, பேரப்பிள்ளை என்னாச்சு? வரும்போதே கடுகடுன்னு வந்திருக்கா? அது பாட்டி, அவளுக்கு நேரத்துல இருந்தே ஒரே தலைவலி, டென்ஷன். எதுக்கு? அது என்னன்னு தெரியல, கேப்போம். பேரப்பிள்ளை, நான் அவளுக்கு ஆத்தா. என் காதலே பூ வைக்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்புறம் என்ன பாட்டி, உங்களுக்கு தெரியாததா? அன்னைக்கு மாப்பிள்ள திட்டினதுல இருந்தே அவ இப்படி கோவமா தான் இருக்கா. யார் திட்டுனா பாப்பால? ஏன் பெரியம்மா? வேற யாரை திட்ட முடியும்? அவளை கருப்பன் தான் திட்டுனான். சரி சரி, அக்கா தம்பிக்குள்ள சண்டையா? சரி இருக்கட்டும். ஆமா, அதுக்கு எதுக்கு மலர் மேல கடுகடுன்னு விழுகணும்? அதான மலரு, உனக்கும் அவளுக்கும் ஏதாவது சண்டையா? அதெல்லாம் இல்ல.
அப்புறம் எதுக்கு பர்டிகுலரா உன்கிட்ட மட்டுமே இப்படி கடுகடுன்னு இருக்கா? அன்னைக்கும் உன்னை அப்படி ஏதோ திட்டுனதுனால தானே மாப்பிள்ள சத்தம் போட்டாரு. உன் வேலையை பார்த்துட்டு போ. பேத்தி பிள்ளை இப்போ எதுக்கு உங்க அண்ணன் மேல பாயுற? உங்க அண்ணன் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு தானே கேக்குறாரு. ஆமா, மலரு என்னடா? ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, போ பேசாம. பேர பிள்ளை, இந்த பொம்பளை பிள்ளைங்க சண்டையில எல்லாம் நம்ம மூக்க நுழைக்க வேண்டாம். இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாங்க. நம்ம ஏதாவது சமாதானம் பண்ண போனோம்னா நமக்குத்தான் பிரச்சனையாகி போகும். அதனால நீங்க கண்டும் காணாமல் விட்டுருங்க. போய் உங்க மாப்பிள்ளைய பாருங்க, போங்க. சரிங்க பாட்டி. மலரு, ஆத்தா சொல்றனேன்னு கோச்சுக்கிடாத. உங்க அண்ணன் மேல இவ்வளவு கோவத்தை நீ காட்டக்கூடாது தே. சரிங்க பாட்டி, அப்படியே டென்ஷன் ஆயிருது. சரி, எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் பாசமா காக்கும்போது பதில் சொல்லணும், என்னடா? அதெல்லாம் என் மருமக நல்ல பிள்ளை, சொன்னாப்புல சரின்னு காட்டுக்கிடுவா. 2 ட்ரெஸ்ஸையும் இதுக்குள்ளேயே வச்சாச்சு பெரியம்மா. இருக்கட்டும், நாளைக்கு 11 மணி போல பிள்ளைய போட்டுக்கிடட்டும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்னைய விட்டுட்டு? பேத்தி பிள்ளை வா, என்ன உன் புருஷன் கூட சமாதானம் ஆயாச்சா? என்ன பேர பிள்ளைய பத்தி வளர்த்து வச்சிருக்கீங்க பாட்டி? ஏய், என் குழந்தைக்கு என்ன? ஆமா, நீங்க தான் உங்க குழந்தை நேரம் மெச்சிக்கிடணும். ஏன் வெண்ணிலா, என் பிள்ளைக்கு என்ன? இன்னமும் சின்ன பையன் மாதிரி எல்லாரும் கூட எல்லா விஷயத்துக்கும் சரி மல்லுக்கு சண்டைக்கு நின்றுட்டு இருக்காரு. என் பிள்ளைக்கு என்னன்னு கேக்குறீங்க? என் மானமே போகுது. அசிங்கமா இருக்கு பாட்டி. என்னத்துக்கு தான் அசிங்கமா இருக்கு? பாத்தீங்கல்ல பாட்டி, நீங்க எனக்கும் உங்க பேர பிள்ளைக்கும் சண்டைன்னு சொன்னதும் எங்க வீட்டு ஆளுங்க கூட சிரிக்கிறாங்க. கொஞ்சமாவது டென்ஷன் ஆகுறாங்களா, கோவப்படுறாங்களா? என்ன சண்டை, ஏது சண்டைன்னு கேட்டு சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா சரி செல்ல சண்டை தான்ட்டு போறாங்க. இப்படித்தான் இருக்கு உங்க பேர பிள்ளையோட லட்சணம். சரி, அதையெல்லாம் விடு. இப்ப சமாதானம் ஆயாச்சா எப்படி? நான்லாம் இந்த மாதிரி என் கூட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லி எஞ்சி வந்துட்டேன். அவர் கிடக்காரு. ஆமா, இது என்ன பேக்கு ரொம்ப பெருசா இருக்கு? இதுல உனக்கு ஆத்தாவோட கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட் பாட்டி? அது சர்ப்ரைஸ். என்ன மூஞ்சிய பாரு, காதல கொண்டு வந்து பூ வைக்கிறீங்க. என்ன ரோசாப்பூ, நல்ல பேர பிள்ளைய பத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன்ல, அதான் காதல கொண்டு வந்து பூ வைக்கிறாரு. ஏண்டா, உனக்கு பூ வைக்கிறதுக்கு வேற இடமா கிடைக்கல? அவதான் சொல்றான்னு நீயும் நம்புற? காதுல ஒண்ணும் வைக்கல, சைடுல ரோஸ் வைப்பாங்கல்ல கேர்ள்ஸ், அதான் வச்சேன். சரி பெரியம்மா, அடுப்புல ஏதோ பாத்திரம் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் போய் அதை என்னன்னு பாக்குறேன். ஆமா, நான் கூட அடுப்புல ஏதோ பாத்திரம் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. நானும் போய் என்னன்னு பாக்குறேன். நானும் ஏதோ பாத்திரத்துல அடுப்பு வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. போய் என்னன்னு பாக்குறேன். சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா? நான் என்னடி பண்ணேன்? எல்லாரும் உட்காந்து ஜாலியா என்னமோ பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, நம்மளும் வந்து ஜாயின் பண்ணிக்குவோமேன்னு வந்தேன். ஓட ஓட விரட்டிட்டீங்கல்ல எல்லாரையும். அது அடுப்புல ஏதோ பாத்திரம் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு போனாங்க. உங்க ஆத்தா சொல்லிட்டு போறத கேட்டீங்கல்ல, பாத்திரத்துல அடுப்பு வச்சிருக்காங்களாம். அவ ஒரு கிறுக்கி. அதான் உங்க ஆத்தா தானே, அப்படித்தான் இருப்பாங்க. நீ கோவப்பட்டா கூட ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? இந்த டைலாக்கை எங்க பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்க? நானா தாண்டி சொல்றேன். உங்களுக்கு சண்டை போட தானே தெரியும், இப்படி இல்லாம பேச தெரியும்? அதெல்லாம் பேசுவேன். நீலா, என் கையை விடு. ரோஜா பூ மாதிரி அழகா இருக்கிற அந்த முகத்தோட போட்டி போடுறதுக்கு ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்தேன். உன் அழகோட போட்டி போட முடியாம அந்த ரோஜா பூ தோத்து போய் கீழே விழுந்துருச்சு. நான் தான் எடுத்து தூர வீசினேன். நீ எடுத்து வீசலைன்னாலும் அதுவா கீழே விழுந்திருக்கும். அழகே பொறாமைப்படும் பேர் அழகு என் பொண்டாட்டி. இருந்தாலும் நாளைக்கு ரிசப்ஷன்ல கஸ்தூரி பக்கத்துல நிக்கும் போது அவளை விட நீ கொஞ்சமும் அழகு குறைஞ்சு தெரிஞ்சிடக்கூடாது, சரியா? அவளை விட ஒரு கோட்டிங் மேக்கப் கூட போட்டுக்கோ. ஆரம்பிச்சாச்சுல? இல்லடி, நீ மேக்கப்பே போடாம நின்னாலும் அவ பக்கத்துல நின்னா ரொம்ப அழகா தான் தெரிவ. இருந்தாலும் போட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் நாளைக்கு உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீ அவளை விட டல்லா தெரிஞ்சிடக்கூடாது, என்ன? போதும், இந்த பேச்சு நிப்பாட்டுறீங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சரி, கம்பேர் பண்ணல, அப்படியே வருது எனக்கு. அப்படியே முறைச்சுக்கிட்டே பேசும்போது இந்த கண்ணு ரெண்டும் பாரு, சும்மாவே பெரிய கண்ணு. இதுல நீ கோவப்பட்டு பேசும்போது இன்னும் பெருசாயிடுது. இந்த கண்ணு வழியாவே அப்படியே என்ன முழுங்கி சாப்பிட்டுருவா போல. இந்த குட்டி மூக்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு, குட்டி மிளகா. இந்த செர்ரி பழ உதடு இருக்கே, இந்த செர்ரி பழ உதடு
அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்கு. டேய் இந்த மாடு எங்க அக்கா சவுண்ட் கேக்குது. உங்க அக்கா தான், திரும்பி பாரு. ஏக்கா நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். உன்னை தேடி ரூமா போய்கிட்டு இருக்கேன். நீ என்ன இங்கே உட்காந்துருக்க? நான் இந்த வழியா தானடா போனேன். அப்ப நீ இல்ல. நான் தெய்வ பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். இப்பதான் இங்க வந்து உட்காந்தோம் 2 பேரும். சரி சரி. ஆமா, நாளைக்கு உனக்கும் கஸ்தூரிக்கும் சேர்ந்தாப்புல ரிசப்ஷன் வைக்க போறாங்களாம், அப்படியா? ஆமாக்கா. முதல்ல போன்ல தகவல் சொல்லும்போது உனக்கு மட்டும் தானே சொன்னான். திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்கக்கா. திடீர்னு முடிவு பண்ணி அதிரடியா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கானாக்கும் உங்க அண்ணே. ஆமாக்கா. ஆமா, நீ என்ன காலையில வர சொன்னா இப்ப வந்திருக்க? எப்படியோ வந்துட்டேன்ல, விடு. உனக்கு பட்டு சேலையெல்லாம் எடுத்து பிளவுஸ் தச்சு வாங்கியாச்சு, பாத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். மைனி பாருங்க, சூப்பரா இருக்கு. நான் தான் போய் டிசைன்லாம் கொடுத்தேன். சரி வெண்ணிலா, உனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணியாச்சு மைனி, எல்லாமே பண்ணியாச்சு. சரி மைனி, வாங்க சாப்பிடுங்க. இல்லை, நான் என் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? இங்கே வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல மைனி. சரி இருக்கட்டும், நைட்டு சாப்பிட்டுக்கோங்க என்ன. அப்புறம் நைட்டு பார்லர்ல இருந்து மெஹந்தி போட்டு விடுறதுக்கு வர்றாங்களாம், உங்களுக்கும் போட்டுக்கோங்க மைனி. நான் நைட்டெல்லாம் இங்கே இருக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஓய், என்ன உன் வீட்டுக்கு போறியா? ஆமாடா. வந்ததே லேட்டு, நைட்டு வேற கிளம்புறேங்கிற, எதுக்கு போற? எதுக்கு போறேன்னா போக வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். இருந்து நாளைக்கு ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு நைட்டு போ. நீ உங்க அண்ணன் பேச்சு காடுற மாதிரி நான்லாம் உன் பேச்சு காட முடியாது. நான் கிளம்பணும், அவ்வளவுதான். ஏக்கா வாக்கா, எப்போ வந்த? டே அரவிந்தா. என்னக்கா? நாளைக்கு கஸ்தூரிக்கு ரிசப்ஷன். ஆமா ஆமாக்கா. மாப்பிள்ளை யாருடா? மாப்பிள்ளை யாரா? மாப்பிள்ளை யாரு? என்னக்கா விளையாடுறியா? ஆமா, எனக்கு வர வேலை இல்லை, உன் கூட விளையாடுறேன். சொல்லுடா, மாப்பிள்ளை யாரு? உன் கொழுந்தன் தான். மாப்பிள்ளை கிட்ட எல்லா தகவலும் சொல்லியாச்சா நாளைக்கு ரிசப்ஷன்னு? சொல்லியாச்சு. ஆனா அது மட்டும் பத்தாது. நாளைக்கு ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு எங்க வீட்டுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஒரு காரை அனுப்பு. எது? நீ காரை அனுப்புற, அதுல ஏறி உட்காந்துதான் மாப்பிள்ளை மண்டபத்துக்கு ரிசப்ஷனுக்கு வருவாரு. அப்படி ஒரு வேளை காரை அனுப்பாம இருந்தேன்னா மாப்பிள்ளை இல்லாமலே உன் தங்கச்சிக்கு ரிசப்ஷனை நடத்து, உன் அண்ணன் கூட சேர்ந்து.